வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டென்ஷனோட இதே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் அவங்க எல்லாரும் சந்தித்தோம். எல்லாருமே ஒரு பயம் இருந்துச்சு யாருக்கு இவங்களுக்கெல்லாம். ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த 16 வயதில் கமல் சார்கிட்ட சீதேவிமா சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் அவனை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, எங்கே சொல்கிறாங்க நான் ஒருத்தர் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் தப்பானின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த படம் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்தில் பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும், ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும், அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாருமே நம்பல. என்ன சார் நீங்க சொல்றீங்க, நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க, நீங்க இந்த படத்துக்குள்ள பெரிய ஓப்பனிங்ட்டு. பட் நான் அதில் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். ஏன்னா ஆதியோட பவர் என்ன நல்லா தெரியும் முதல்ல இருந்த. ஏன்னா ஒரு தடவை நானும் ஆதியும் ஒரு காலேஜுக்கு போறோம். ஆக்சுவலாக பிரின்சிபலை பார்க்க போயிருந்தோம், காலேஜ் ஷூட்டிங் பர்மிஷன் விஷயமா. அந்த காலேஜுக்குள்ள போகும்போது நாங்கள் நேராக பிரின்சிபல் ரூம்ல போயிட்டோம். அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் பேர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, எல்லாம் ஒரு மிடில் ஏஜ் தாண்டினவங்க. உள்ளே போகும்போது எல்லாரும் நானும் ஆதியும் போகிறத பார்த்து என்னையை பார்த்தோம், எல்லாம் ஓடி வந்து என் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ நான் பந்தாவை திரும்பி ஆதி பார்த்து லுக் விட்டேன், எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி. இவன் ஆதி சும்மா இருந்தாரு. அப்புறம் 2 பேரும் உள்ளே போய் பிரின்சிபல் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுற்றிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட என் பக்கம் திரும்பிப்பாங்களே, அதே லுக் வந்து ஆதி திருப்பி என்ன விட்டு அப்படி இப்போ எப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆதியோட வளர்ச்சியில் வந்து நான் ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கேன். ஆதிக்கு இருக்கிற இளைஞர்கள் மேலே வந்து இளைஞர்களுக்கு ஆதி மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு, அது வந்து அவரோட பாடலாகட்டும், இல்லை தமிழ் மேலே அவர் கொண்ட பற்றாகட்டும், இல்லை அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கு மேலே வந்து ஒரு தனி மனுஷனாக, தனி பையன், ஒரு சின்ன பையனாக தனியாக கோயம்புத்தூர் சென்னைக்கு வந்து அவர் ஜெயிச்ச கதையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருந்துச்சு, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட. அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் கணிச்சேன். அது போக ஆதியோட திறமை மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இந்த ஸ்கிரிப்ட் மேலே. அப்புறம் இந்த படத்தை எடுக்க எனக்கு மெயினாக தோன்றுறேன் ஆதி, இந்த படத்தில் ஆதி அண்ட் ஜீவா பண்ண அந்த ஹிப்ஹாப் தமிழர்களோட பாடல்கள். ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டு ஓகே பண்ண பாடல் தான் அந்த படத்தில் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேலே எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷனில் எங்கேயுமே வந்து ஆதியை கண்ட்ரோல் பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிகிட்டு இருந்தேன், இன்னும் செலவு பண்ணி நல்லா கிராண்டியராக எடுக்கணும். நான் பண்ணுறதுனால வந்து என்னடா நம்ம நம்பி படம் பண்ணுறாரு, கொஞ்சம் மிச்சம் பண்ணி எடுப்போம்ட்டு ரொம்ப சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல. அது பண்ணாத ஆதி. அல்டிமேட்டாக படத்தோட குவாலிட்டி தான் முக்கியம். நல்லா கிராண்டாக எடு, பார்க்குறவங்க ரசிக்கணும், அப்போதான் உனக்கு ஃபியூச்சரு. படம் ஜெயிச்சாதான் அந்த படம் எடுத்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லா எடுங்கன்னு சொன்னேன். ப்ராடக்ட் ரொம்ப ஒரு அருமையாக ஆதி ஃபைனலாக கொடுத்துருந்தாரு. படம் ஜெயிக்கும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து என்னோட பிஸ்னஸ் அந்த பெருந்தலைகள்ட்ட எல்லாம் பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, சிட்டியில் எல்லாத்தையும் சூப்பர் ஹிட் ஆகும் இந்த படத்தோட ஓப்பனிங். கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, இந்த மாதிரி சிட்டியில எல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும், பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும். கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து ஏபிசி சென்டர்ல XY Z சென்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்போடு போட்டு இருக்கு, பிளாக்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கு. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட், என்னோட இத்தனை வருஷம் கேரியர்ல நான் வந்து 20 வருஷம் வந்து 22 வருஷம் ஆச்சு டைரக்டரா இருக்கேன், ப்ரொடியூசரா இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம். நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம், நானும் வந்து விக்ரமேதா தயாரிக்கிற சசிகாந்த் கூட பேசிக்கிட்டோம். அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு 4-5-6 வாரம் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளுங்க யாரும் வர்றதில்லை. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிரச்சனை, நடுவில் தியேட்டருக்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தியேட்டரில் வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா 2 டபுள் டிஜிட் தாண்டல. இது இத்தனைக்கும் புது படத்துக்கு கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல. நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு. ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு. இனிமேல் சினிமா வந்து தியேட்டருக்குலாம் வர தயாராக இல்லை, சினிமா அழிஞ்சிருச்சு, தியேட்டருக்கு வர மக்கள் வர பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக
இந்த 2 படம் மீசை முறுக்கு. நான் வேற விக்ரம தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா வந்து வழக்கமா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடுச்சுன்னா இன்னொருத்தர் படம் ஓனா நமக்குலாம் பொறாமையா இருக்கும். முதல் தடவையா அந்த 2 படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு த தியேட்டர்ஸ். எல்லா தியேட்டர்லயும் ஜெயிஜேன்னு கூட்டம், கேண்டீன்ல கூட்டம், சைக்கிள் இதுல கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கணிப்பு சிட்டியில இந்த படம் வெற்றி பெறும் நினைச்சேன். அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆக்சுவலா டைரக்ட் பண்ண படத்துல வந்து உள்ளத்தே லீதா படத்தை வந்து ஒரு கல்ட் மூவிம்பாங்க. என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படம். ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ், பெஸ்ட் மூவிஸ் எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஒரு கல்ட் மூவியா வந்து பல பேர் நினைவில் இன்று இருக்கக்கூடிய ஒரு படமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் தயாரிப்பில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வெற்றி படம் கொடுத்துருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு இளைஞன் வந்து அவரே நடிச்சு யார்ட்டையும் உதவி இயக்குனராக இல்லாம அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது வந்து இன்னைக்கு ஒரு கல்ட் மூவியா ரிலீஸ் ஆன 3வது நாளே வந்து இதுக்கு வந்து ஒரு கல்ட் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை. ஆதிக்கும் ஆதியோட டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஒரு இளைஞர் பட்டாளம், இந்த பட்டாளத்தில் நானும் சேர்ந்து தான் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடிச்ச ஒரு சீன் வர கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு ஃபுல் வர பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் கிளாப்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டிலலாம் போனாங்க, வீட்டில் போய் ஒரே என்ன திட்டு, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குது. என்னன்னா படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றிகள் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் டீமுக்கும் வந்து என்றைக்கும் தொடரணும். இந்த வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதி தான். நாங்கள்லாம் அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட். அதனால் ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்க எனது வாழ்த்துக்கள். உங்கள் ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி என்றைக்கும் உங்கள் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக டக்குன்னு வைப்போம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா வந்துட்டு நன்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காக. உண்மையிலே சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்துருக்கோம். ஒரு க்ளீனான படம். இந்த படத்தில் வந்து யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறோம். நிறைய பேர் அதுக்கு வந்து யூத் மூவினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் கிட்ட சொன்னப்போ அண்ணன் க்ளீனாக சொன்னார், இல்லை அப்படிலாம் கிடையாது. யூத் மூவினா யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அது யூத் மூவி, ஃபேமிலிலாம் பார்த்தா ஃபேமிலி மூவி. மொத்தத்தில் ஒரு மூவி தான். அதை யார் பார்க்குறாங்களோ அது டேர்ம்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மூவி இஸ் அ மூவி, நல்லா எடு அப்படின்னாரு. ஸோ இதை எடுத்தோம். ஒரு 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 பயங்கர பயம் இருந்துச்சு. முன்னாள் நைட்லாம் பயங்கர படப்படப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னன்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி நான் ஜாலியாக இருந்திருப்பேன், சிரிச்சுட்டே சொல்கிறாரு அண்ணன். ஸோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா, இல்லை நான் மட்டும்தான் உதறுதா. விக்கியை பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கிடன்னு. ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், எல்லாருமே ஸ்க்ரீனில் வரோம். கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும், ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ், மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணன் வந்து சொன்னப்போ தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் 12:15 ஏதோ அண்ணன் ஆஃபீஸ்க்கு வந்தோம். 12:30 அவர் வந்து எனக்கு மாலையெல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது தெரியல, எனக்கு எப்போ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றிண்ணா. அப்போ சுந்தர் நான் சொன்னார், இது ஒரு மிராக்கிள், இதை நீ இங்கே நோட் பண்ணிக்கோ, இதை வந்து எழுதி வச்சுக்கோ, இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு திருச்சிட்டே சொன்னார். அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நன்றி. நல்ல பெரிய ரிலீஸு, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கண்டென்ட்லாம் எதாவது யோசித்தேன், பட் எல்லா கண்டென்ட்டும் மறக்குது. அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்ச சுந்தர்னா, என்னுடைய காட் ஃபாதர் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெறும் சினிமா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய இடத்துல முக்கியமாக வந்து ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுட்டே ஓகே ஹிட்டானா சூப்பர் தான், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு 2 அடிமைங்க சிக்குவானுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்க்ரீனில் சுந்தர்னாவும் விஷால்னாவும் வந்தோடனே எல்லாரும் கை தட்டி கிளாப் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ப்ரொடியூசரே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு. நான் உங்களே கலாய்ச்சிருக்கேன்னா சிரிச்சுட்டே சொல்கிறப்ப சூப்பர்னு கை தட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிறாரு. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பசங்க நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது வேற. ஏன்னா எங்களுக்கு இந்த படம் ஜெயிச்சா தோக்குதே, நாங்கள் ஜாலியாக படம் எடுக்கிறோன்னு ஒரு ஃபீல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை, எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விட எங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு
இந்த படம் ஜெயிக்கும்னு ஆரம்பத்துலேருந்தே பல பேர்கிட்ட நீங்கள் சவால் விடுறப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்குங்க. நீங்கள் தைரியமாக வந்து இது பெரிய இது இந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு நான் அங்கே நடுங்கிட்டு இருக்கேன். ஐயோ அவ்வளோலாம் இல்லையே, இவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருன்னு. பட் இன்னைக்கு வந்து இது நடந்துருச்சு. அது வந்து எனக்கு அது அந்த அந்த திருப்தி மட்டும்தான். உங்கள் பேரை நான் எந்த வகையிலும் கெடுத்துடல, நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை நான் கெடுக்கலைங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வெற்றியை தாண்டி அந்த நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு 3வது நாள்லேருந்து படம் பிக் ஆகும்னு முருகானந்தன் நான் சொன்னார். ஆனால் முதல் நாளே வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்னாலே நம்ப முடியல ஏன் இவ்வளோ கூட்டம்னு. அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோலாம் எல்லாம் ஸ்னாப் சாட் அது இது நெட்டில் தட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே டைட்டில் கார்டு முதற்கொண்டு இதுலேருந்து எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, கத்துறாங்க, அவங்க படமாக எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. ஓப்பனிங்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றது வேற, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்துக்கு வரோன்னு சொல்லி வர்றது வேற. ஸோ அந்த நம்பிக்கையை எந்த வகையிலும் நாங்கள் கெடுக்கலைங்கிறது ஒரு சந்தோஷம். இதுக்கு நன்றி கடனா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த படத்தில் நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட ஐடியாலஜியும் அதுதான். ஸோ அதை வச்சிருந்தோம், அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கேயே நான் வந்து உறுதியளிக்கிறேன். என்னுடைய படங்கள் தொடர்ந்து, ஏன்னா யூத் வந்து இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னால் என்ன யூத்து சும்மா எது அப்படின்னு ஏதாவது டக்குன்னு எடுத்தெறிஞ்சிடாம இன்னைக்கு யூத் வந்து எவ்வளோ ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அவங்களோட நம்பிக்கை நாங்கள் கெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமாக வந்துருச்சு. ஆனால் இனி நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிற எல்லா படமும் அந்த பேரை காப்பாற்றும். ஒரு யூத்தோட மூவி அப்படின்னு சொன்னால் யூத்தும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை. தொடர்ந்து நல்ல கருத்துக்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே படங்களில் முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். நான் டைரக்ட் பண்ணுற படங்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். மற்ற டைரக்ஷன் நான் இப்போ ஹீரோவா அண்ணன் வந்து நிறைய பேர் என்ன தம்பி அடுத்து ஹீரோவா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை தெரில எனக்கு இன்னும் இந்த படத்தோட இதுவே எனக்கு இன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நடிச்சேன்னா டைரக்டர், பட் நான் டைரக்ட் பண்ணுற ஒரு படம்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற படமாக மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவேன்னு இங்கேயே நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் என்னை அடையாளப்படுத்தி காட்டினாலும் திருப்பியும் மக்கள் வந்து இன்டர்நெட்ல இருக்கிற மக்கள் என்னை வெளியே அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற ஊடகத்துறை என்னை திருப்பியும் வைட் ஸ்ப்ரெட்டா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு அடையாளப்படுத்தி காட்டினீங்க. நீங்க இல்லாமலும் நான் இல்லை, அந்த மக்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்சுவலாக ரோல் ஆகுது, எனக்கு ஆகாது. நான் எங்கே மைக்கு கொடுத்தாலும் ஜாலியாக அதை பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு சக்ஸஸ் மீட் 3வது நாள் வரப்போ நல்லா தான் வந்தேன், அண்ணன் கூட தான் வந்தேன். இங்கே வரைக்கும் என்ட்ராகிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ ஏதோ ஒரு மாதிரி ரோலிங் ஆகுது. ஸோ அதனால நான் பேசுறது வேஸ்ட்டு, எனக்கு கண்டென்ட்டே எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நான் இந்த ஒன்று என்ன சொன்னேன்னா, இதோட இப்போ தான் ஒரு 5-6 நாள் 10 நாள் இருக்கும். இந்த படம் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் ஸ்டேஜில் உட்காந்து நிற்கிறாங்க. இந்த ஆக்டர்ஸ்லாம் எல்லாரையும் மேலே ஏற்றினேன், அசிஸ்டன்ட்ஸு ஆக்டர்ஸ்லாம் ஏற்றிட்டு இவங்க எல்லாரும் இன்னைக்கு புதுசாக இருக்கலாம், இன்னைக்கு வந்து இவங்க முகம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. சுதாகரன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அதோ தம்பி கேரக்டருக்கு அப்படி அவர் அப்ளாஸ் விசில் அடிக்கிறாங்க. ஷாராக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமாக தேட்டர் கொண்டாடுது. விக்னேஷ்காந்த் கிட்டத்தட்ட அதான் ஹீரோ விக்னேஷ்காந்த் தான் இல்லையா, நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த ஒரே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க, ரொம்ப நல்ல பசங்க, எனக்கு பயங்கரமா அவ்வளோ பாசமா இருப்பாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்கள இந்த படத்துல ஒரே ஒரு சீன்ல மட்டும் கொண்டு வந்தேன். அதுக்கு ஒரு அப்ளாஸ் வந்துச்சு பாருங்க. அங்கதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பசங்க பெருசா வருவாங்க, இப்படி ஓரமா நிற்க கூடாது, மேல வந்து உட்காரணும். மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நெட் ஸ்டார்ஸ், இத்தனை பேருக்கும் இன்னைக்கு முகங்கள் அண்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமா இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ரூ உள்ள கொண்டு வந்தோம். கீர்த்திவாசன் என்னோட சினிமாட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல. ஆனால் இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா யூகேனா, சின்ன பையன் ஒருத்தர் இருக்கப்ப ஈகோ காட்டாம இது அன்னைக்கும் சொன்னதுதான். இன்னைக்கு அந்த வெற்றி எல்லாம் கேமரா சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அப்படின்னு சொல்றப்ப இல்லை எல்லாம் அவனோட இதுதான் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மென்டாலிட்டிக்கே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாரும் ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த வெற்றி வந்து என்னோட வெற்றி இல்லை, இது நம்ம எல்லாத்தோட வெற்றி. அதனால எல்லாருமே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதுதான் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். அது மட்டுமின்றி கடைசியா மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னை தொடர்ந்து விக்கியில் ஆரம்பிச்சு தொடர்ந்து லைனா ஒவ்வொருத்தரா வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை
ஒரு 1 மினிட் ஷேர் பண்ணிட்டு, முக்கியமா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வரவே மாட்டாங்க தம்பின்னாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் முதல்ல வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ அவரும் கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது ஒரு விஷயம் விட்டேன் நான். ஆக்சுவலாக அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 250 ஸ்க்ரீன் பக்கம் ஆரம்பித்தோம். ஷோஸ் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்போ அது அப்படியே வந்து இந்த 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓவர்சீஸ் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையும், பெங்களூர் ஆகட்டும், எவ்ரிவேர். ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல. இந்த வாரம் அவங்க அழைச்சி கூப்பிடுறாங்க நிறைய தேட்டர்ஸோட. ஸோ அந்த படத்தோட ஒரு உண்மையான வெற்றி, ஒரு சினிமாவோட வெற்றிங்கிறது இதுதான்ட்டு எனக்கு தோணுச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் இட். தேங்க்யூ. அதை தொடர்ந்து எல்லா படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட், அது நிறைய பேர் இங்கே கண்டிஷனோட வந்திருக்காங்க. அண்ணே தயவு செஞ்சு ஸ்டேஜில் ஏற்றிடாதீங்கன்னு. இல்லை, இந்த வெற்றி வந்து எல்லாரும் உங்களுடைய வெற்றி. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தப்பாக நினச்சிக்காதீங்க மேலே கூப்பிட்டு மாட்டி விட்றேன் அப்படின்னு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும், இது நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கும் தெரியணும். ஸோ வந்துட்டு உங்களோட வெற்றி இங்கே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி. என் கூட தொடர்ந்து என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மக்களுக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதே 10 நாள் முன்னாடி எங்கள் ப்ரெஸ் மீட் நடந்தது. ஒரே நடுக்கம், டென்ஷன், என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ அதே டென்ஷன் தான். ஏன்னா அப்போ படம் எப்படி ரிசீவ் ஆகணும் அப்படின்லாம் டென்ஷனாக இருந்தது, நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு. இப்போ எதிர்பார்த்ததை விட அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் கிடைச்சிருக்கு. அதாவது சந்தோஷத்தில் நைட் தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ். இதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் சுந்தர்சி சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ப்ரொடக்ஷனை நான் லான்ச் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்தது ஆதி, உங்களுக்கு எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பார்த்தாது, நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேருக்கு, ஹோல் காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது. மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி இன்னைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை, மியூசியம் இருக்கே இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நிறைய அவங்கள்ட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஆத்மிகா உள்ள இருக்கும் போதே 5 படம் கம்மிட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் நிறையா பார்த்து தான் இருக்கும். அது எதுக்குமே கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிற ஒருத்தனுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்ஸஸ் மீட்லையும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதியன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர்சி சார் அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அவர் பேசுறப்ப சொன்ன மாதிரி எங்க மேலே நாங்கள் வைக்காத நம்பிக்கையெல்லாம் அவர் வச்சிருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட் முடிகிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் நாளுக்கும் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு பட்ட செயின்னா ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல ப்ரொடியூசர்ஸருக்கு. ஓகே, அப்படி ஏதாவதுனா அது தனியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லாம் போடுவோம், நாளைக்கு நியூஸ் ஆக்குவோம், கவலைப்படுறோம். சரி, ஓகே. ஸோ சக்சஸ்ல என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசிச்சவங்க அண்ட் பத்திரிகைகளில் பாராட்டினவங்க, ஆன்லைன்ல விட்டு கொடுக்காம பாராட்டின அத்தனை பேருக்கும். அண்ட் கண்டிப்பா யாருமே வந்து பயாஸ்டா ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜெனரலா படம் வரதுக்கு முன்னாடி ஆடிக்கிறோ ரிவ்யூவை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம் ப்ரோ, மக்களுக்கு இது போய் சேருதான்னு பார்ப்போம் அப்படின்னா. பட் அதை தாண்டி ரிவ்யூக்களின் மக்கள் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸும். அதுவும் சிலர் வாயில இருந்தெல்லாம் அந்த பிரம்ம ரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் இந்த மியூசியம் இருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நான் பர்சனலாக என்னுடைய பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னை வந்து இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மைல் சேட்டை டீம், அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ் காந்த் அப்படின்ற ஒரு உருவமே. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்கே இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இருந்த அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அழுதுருவோமா, அது ஒரு மேட்டர் ஆயிடும். இப்போ வந்து நீங்க இது டைட்டிலா போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக படத்தை பத்தி பேசவே இல்லையா, ஓவியாவை பத்தி எல்லாம் பேசுறேன் பிரதர். இதை பத்தி பேசணும் பிரதர் பாக்குறாங்க. சரி, ஓகே. படத்தை பத்தி படத்தை பத்தி நிறைய பேசுறாங்க, வெளியில நிறைய பேசுறாங்க, அதனால நம்ம கம்மியா பேசுவோம். அடுத்ததாக சாரா அவர்கள், டெம்பிள் மங்கி சாரா அவர்கள் புகழ்ந்து பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம்.
ஆக்சுவலாக இது எதுனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, முக்கியமாக மைக் பிடிச்சி பேசி பழக்கமே இல்லை. உண்மையாக இல்லை, உனக்கு தான் இருக்குது. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு சின்ன ரோல் தான் நடிக்க போனேன். அப்புறம் அந்த ரோல் பார்த்துட்டு சுந்தரன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் படம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் படம் ஃபுல்லாக நடித்தது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் ஆதிபுரோவை பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி மைண்டெல்லாம் செத்து போய் அவர்கிட்ட போனோம்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் அவர், எப்போதுமே எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால இப்போ கிட்டத்தட்ட எப்போ ஒரு மாதிரி மூளை சுருங்கினாலும் இந்த மண்டையில் புழு வச்சாலும் நான் அவர்கிட்ட தான் போயிடுறது. போனால் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதில் ஒரு 3 நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட 7G ரெயின்போ பண்ணி விஜய் மாதிரியே பேச ஆரம்பிச்சாரு. இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து நான் என்னோட சேனல் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன், இது மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கேன், புரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு போயிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் ஸ்டேட்டஸ்லாம் போடுறான் என் பேரை டேக் பண்ணி, படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயமே கிட்டத்தட்ட உலக அதிசயம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக எனக்கு வந்து நான் கஷ்டப்படும் போது நான் சினிமாவில் தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப நக்கலாக பேசுவாங்க. அப்போ வந்து என் அண்ணன் மட்டும் தான் எனக்கு ஃபேன். யூஎஸ்ல இருக்கான். ஸோ என் அண்ணன் தான் வந்து எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவான். நான் உனக்கு ஃபேன்ரா, நீ பண்ணு அப்படின்னு தைரியம் கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேன் சொன்னது வந்து சுந்தரன் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இன்னும் நிறையா படம் இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியாது. சஞ்சய்னு சொல்லிட்டு ஒரு பையன் கண்ணாடி போட்டு முடிய படிவாகிட்டு இருப்பான், நான் தான். ஸோ ஒரு 4 நாள் முன்னாடி இந்த மாதிரி மேடையில் பேசணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடண்டாக பேசியிருந்தோம் அப்படின்னு தெரில. ஸோ இப்போ கான்ஃபிடண்டாக இங்கே பேசுகிறேன்னா அது காரணம் மியூசியம் இருக்கு படம். எப்படி ஓகே சரி ஓகே. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சரி ஃப்ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கான், கண்டிப்பாக அவங்களோட படத்துக்கு போனால் இன்டர்வல் லைட்டு போடுவாங்க, ஃப்ரெண்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு கேரக்டர் உட்காந்தாரு. அவர் வந்து அந்த இன்டர்வல் சீன் அப்பெல்லாம் இல்லை நான் வர சீனை பயங்கரமாக சிரிக்கிறாரு, கைத்தறி சிரிக்கிறாரு நினச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே லைட்டு போட போகிறாங்க, அந்த கேரக்டர் நம்மளை பார்க்க போகுது, பார்த்தோன்னு அப்படியே ஒரு உணர்ச்சி போட போகிறாரு, நம்ம ஆட்டோ கேட்க போகிறாரு அப்படின்னு உட்காந்துருக்கேன். லைட்டு போடுறாங்க, போட்டு அந்த கேரக்டர் என்னை பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குறேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கால் நிறுத்துங்க வெளில போகணும் அப்படிங்கிறது. நான் பார்த்துட்டு பிரதர் நானா பிரதர் கொஞ்சம் கால் நிறுத்துங்க பிரதர் அப்படிங்கிறது. நான் உடனே சரி ஓகே பிரதர் அப்படின்னு போயிட்டாரு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நம்ம அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட கேரக்டர் ஜஸ்டிஃபை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போவே அந்த கேரக்டர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஆதியனா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அந்த சிலர்ஸ் அவ்வளோ நன்றி. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே குருநாதர் மீடியானா எனக்கு என்னவே தெரியாதப்ப மீடியாவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்மைல் சரி ஆஜய் விக்னேஷன் தான். இந்த வெற்றிக்கு முதல் காரணம் அவர் தான். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வீட்லேயே அதனால தான் முதலே கூப்பிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கண்டிப்பாக உங்களோட தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. மீடியானா என்னன்னே தெரியாது, எனக்கு இன்னும் தெரியல மாதிரி. இந்த அடையாளம் எல்லாமே அவங்க திறமையால பறிச்சுக்கிட்ட அடையாளம், யாரும் அவங்களுக்கு கொடுத்த அடையாளம் இல்லை. நான் வாய்ப்பெல்லாம் கொடுக்கல, அவங்க வாய்ப்பு இருந்துச்சு, இவங்க எல்லாருமே அதை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அண்ணன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உன் கூட இருக்கவங்களோ உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் நீ பாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டேன்னா உனக்கு ரிக்ரெட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது, நீயும் ஜாலியாக வளருவ. எல்லாருக்கும் போட்டிங்கிற ஒரு விஷயமே கிடையாது தம்பி. நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 3 படம் மேலே பண்ண முடியாது. மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோனாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடத்துல இடம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு இடம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தூக்கி விடு, எல்லாரும் கூட வந்த எல்லாரையும் தூக்கி விடு அப்படின்னு ஃப்ரெஷ் ஃபேஸ் எல்லாம் சொல்கிறப்ப நான் கொஞ்சம் டவுட் ஆனேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அண்ணன் கிட்ட கேட்குறப்ப ஜாலியாக ஒரு விஷயத்த சொன்னார். இது ஒரு சாதாரண அவர் இந்த மாதிரி போகிற போக்கிலலாம் பஞ்ச் விட்டு போவார். ஸோ அப்படிப்பட்ட பஞ்ச் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ப்ராபவே மாறி இருக்கு. நிறைய கதைகள் இருக்குது, இந்த குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். எல்லாரும் என் கூட இருந்த எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இவங்க என்னை விட அதிகமாக வளர்ந்து பெருசாக ஜெயிச்சா அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். என்ன இந்த படம் முடிஞ்சு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று, இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வரப்ப அதுலேருந்து பெரிய பெரிய இப்போ இன்னைக்கு வந்து சொன்னால் வந்து ஒரு ஐகான் லெவலுக்கு இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அண்ணா, நலன்னா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இப்போ யூடியூப்லேருந்து முதல்ல வரப்ப நான் வரப்ப
இது ஜெயிச்சதுன்னா ப்ரோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வரும், நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. ஷாரா டைரக்டர் ஆகிட்டாரு, இப்போ படம் சைன் பண்ணியிருக்காரு, கூடி சீக்கிரம் டைரக்ட் பண்ண போறாரு. இதை தொடர்ந்து அவரோட ஃப்ரெண்டாக இருந்த டெம்பிள் மேக்கர்ஸ்ல விஜய்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு படம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி யூடியூப்ல இருந்து வரவங்களும் அடுத்து இது ஒரு ட்ரெண்டா அமைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இங்க படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து மக்களும் தியேட்டருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தொடர்ந்து தியேட்டர்ல கூட்டம் இருக்கும். இது ஒரு இண்டஸ்ட்ரியா நல்லா ஹாப்பியா இருக்கும். என்னோட அடுத்த படமும் வந்து திடீர்னு உடனே வந்து இது பண்ண சொன்னார், இது பெரிய வெற்றி, அடுத்து எப்படி சார் நீங்க அப்படின்னாரு. தொடர்ந்து இதே மாதிரி சின்ன படங்கள், தரமான படங்கள் கொடுப்பதன் மூலமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இந்த தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், எனக்கு காலையில இருந்து அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா சொன்னாரு, இதுதான் வந்து சந்தோஷம், உன் படம் யார் பாக்குறான், யார் கூப்பிடறாங்களோ, தியேட்டர் ஓனர், சினிமாவில் இருக்கவங்க கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, தியேட்டர் ஓனர் கூப்பிட்டா பத்தி அதுதான் சந்தோஷம் அப்படின்னாரு. ஏன்னா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு மதுரையில இருந்து சினிப்பிரியா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு. ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் இப்ப புக்கிங் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு. எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல, எல்லாம் யாரோ கூப்பிடுறாங்க தியேட்டர் ஓனர்னு. கிணத்து கடவுன்னு ஒரு ஊரு, அப்புறம் வந்து இலக்கியம்பட்டின்னு ஒரு ஊர், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்க இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாரும் வந்து அதான் நான் அண்ணன் கிட்ட முருகானந்தன் சொன்னேன்னா, யாரு நம்பர் கேட்டாலும் இல்லை நாங்க அவைலபிள் இல்லைனாலும் எல்லாம் எப்படியாவது எங்க கேங் எல்லாம் ஒன்னா தானே இருப்போம், எல்லா நம்பரும் கொடுத்துருங்க, யார்கிட்ட பேசினாலும் பேசிடலாங்கிற ஐடியால தான் இருப்போம். ஸோ வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வாழ்த்துறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தரமான படங்கள், அதுவும் கரெக்டான விலையில கரெக்டான இது பண்ணி எல்லாருக்குமே லாபகரமான படமா மாத்துற இது அதே தான் ஷாராவும் நீ பண்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டு யூடியூப்ல இருந்து வரவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கரெக்டான ஒரு எந்த வகையிலும் யாருக்கும் நஷ்டமாகாத அளவுக்கு கரெக்டா எடுத்துப்போம். இந்த படம் மிகப்பெரிய லாபம். அடுத்த படமும் தொடர்ந்து இதே மாதிரி எல்லா படங்களும் லாபம் எடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இது பல திறமைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம், அதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். ஸோ மீசை முறுக்கு வெற்றி தானே, மிகப்பெரிய வெற்றி சொல்லிடலாம் ஃபைனலா. டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, யார் வேணா சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லவே மாட்டாங்க, அவங்க வாயிலிருந்து வரவே வராது, திருச்சிட்டே சொல்லுவாரு. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முதல் நாளே வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி சீட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிய படமாக மாற்றி கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த பிரஸ் மீட். இது ஆரம்பித்தப்ப ஒரு சின்ன படம் தான், இன்னைக்கு ஒரு பெரிய படம் ஆனதுக்கு நீங்க தான் காரணம். நன்றி. அதே மாதிரி என்னோட டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. மறந்துட்டேன், என்னோட ஒன் மேன் ஆர்மினாங்க. என்னோட ஆர்மி அதுதான். ஸ்ரீகாந்த், திவேஷ் தொடர்ந்து ஒரு 7 வருஷமா 6 வருஷமா என் கூட இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ தம்பிங்களா எல்லாரும் டைரக்டர் ஆகிடுங்க. அடுத்து ஸ்ரீகாந்த் கதை பண்ணுறான், திவேஷ் கதை பண்ணுறான், நானே உங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானே நடிக்கிறேன். ஸோ சீக்கிரம் வந்து கதை பண்ணுங்க, இல்லை பெரிய ஹீரோலாம் வச்சு பண்ணுங்க, சீக்கிரம் ஜெயிச்சிருங்க. This video is sponsored by Bond Genius Notebooks.